ஐயோ கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. அம்பளைக்கும் வேலை பொம்பளைக்கும் வேலை பொம்பளையா போன அம்பளைக்கும் வேலை. நீங்க என்ன நினைக்கிறீங்க என்னோட கட்டிங் ஸ்டைல் பார்த்து? ஓவரா கண்ணை கட்டுது. வெட்டி வச்சு என்ன நினைச்சிருக்கோம் தயிர் ஓ குரலி வித்தையா அரைக்க வேண்டியதான். ஸோ இப்படி தான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு அடுப்பில் ரைஸ் ரெடி ஆகிட்டது. இதில் வந்து ஹலோ காய்ஸ், வெல்கம் டு யூடியூப் சேனல் பிரதீப்ஸ்ரீ. இது வந்து வெளில யாரும் கிடையாது, நம்ம தான் சமையல். ஸோ என்ன சமைக்கிறது, சிம்பிளாக சமைக்கிறது அப்படின்னா வந்து தயிர் சாதம் பண்ணலாம். மீன் மேக்கர் வந்து நம்ம போட்டு கிரேவி பண்ண போகிறோம். அது எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. லெட்ஸ் ட்ரை. ஐயோ கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. அம்பளைக்கும் வேலை பொம்பளைக்கும் வேலை பொம்பளையா போன அம்பளைக்கும் வேலை. ஒருத்தவங்க வெங்காயம் வெட்டுற ஸ்டைல்லே வந்து அவங்க ப்ரொஃபஷ்னலாக டெய்லி குக் பண்ணுறவங்களா அக்கேஷ்னலி குக் பண்ணுறவங்களான்னு வந்து தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்னோட கட்டிங் ஸ்டைல் பார்த்து? ஓவரா கண்ணை கட்டுது. தக்காளி தக்காளியில் இந்த மேட்ரு வந்து எப்பவுமே ரிமூவ் பண்ணணும். இது சாஃப்டாக ஸ்டோன் வரும்னு சொல்லுவாங்க. அம்பளைக்கும் வேலை பொம்பளைக்கும் வேலை பொம்பளையா போன அம்பளைக்கும் வேலை. எத்தனையோ வேலை எப்பவும் வந்து வெட்டி வச்சு என்ன நினச்சிருக்கோம் தயிர் சாதம் செய்கிறது. இது ஆப்வியஸ்லி தயிர் பாக்கெட்டு, தக்காளி, பச்சை மிளகா, வெங்காயம். இப்போதைக்கு இது இவ்வளோ தான் தோணி இருக்குது. சமைக்கும் போது வேறு ஏதாவது தோணுச்சுன்னா அதை வந்து நான் சேர்ப்பேன். போகிறது இதுதான். அடுப்பை பற்ற வச்சு உள்ள கடாய் வச்சாச்சு. பேக்ரவுண்டில் இளையராஜா பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. அடுப்பு நல்லா காஞ்சோன்னா ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்தாச்சு. ஆயில் காயட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சா அப்படின்னு தெரிஞ்சதுக்கு என்ன பண்ண சொல்லுவாங்க, அதை வந்து ஒரு சின்ன போய் வெங்காயத்துக்கு போட சொல்லுவாங்க. பொரியலை காயலை. எண்ணெய் காயணும். எண்ணெய் காஞ்சதும் அதுக்குள்ளே வந்து சோயா சங்க்ஸை வந்து உளுந்து வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஸோ இப்போ வந்து கடுகு ஏன் போடுறேன்னு கேட்காதீங்க. எல்லாத்துமே இல்லையா கடுகு, சோம்பு, வெங்காயம் ஏதாவது போடுவாங்க ஆரம்பத்துக்கு முன்னாடி. உள்ளலங்களில் கடுகு தான் போடுவாங்க. அதனால் இதில் நான் வந்து கடுகு போட்டுக்கிறேன். இது வந்து பொருள் இருக்கும்போது அம்மா வந்து நல்லா கொஞ்சம் மேலே பூம்பா வெங்காயம் வெங்காயம் நல்லா உடச்சி பிச்சு விட்டு போட்டிங்கன்னா நல்லா இருக்கும்.
எண்ணெய் பற்றல, கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஃபுல்லாகவே எண்ணெயில் தான் வேக போகுது. நான் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஓ குரலி வித்தையா. இந்த வெறும் வெங்காயத்தை வைக்கிறான்னு பார்க்காதீங்க, இருக்கு. நம்ம பச்சை மிளகாவையும் அது போட்டுக்கலாம். போட்டுட்டு வெங்காயம் சீக்கிரமாக வேகிறதுக்கு வந்து உப்பு போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வைப்போம். என்ன சத்தம் இந்த நீரும் மொழியா வாய் திறந்த உள்ள கை விட்டு நாக்க பிடிங்க வெளியே எழுதிருடா. மொழியா ஜாரில் வந்து இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சம் தக்காளி வந்து முழுசாக போட்டுக்கலாம். அப்போ தான் அது கொஞ்சம் தக்காளி வந்து அதோட எசன்ஸ் வந்து போகும். ஸோ மிச்சது எல்லாத்தையும் சாப்பிட்டு நான் ஜாரில் எடுத்து தண்ணியும் கொஞ்சம் தேவையில்லை. ஸோ எல்லாத்தையும் ஜாரில் போட்டாச்சு. தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை, ஏன்னா தக்காளியிலேருந்து நிறைய தண்ணி வரும். அதனால் தண்ணியெலாம் ஊற்ற வேண்டியதில்லை, கரெக்டாக அரைக்க வேண்டியதான். சரிதா, நல்லா கொஞ்சம் சக்கை அரைச்சது இதில் போட்டு கிண்டும் போது கரெக்டாக இருக்கும். இது நல்லா வெங்காயம் வந்து ப்ரௌன் கலரில் வரும். அப்போ தான் நல்லா வெந்துருச்சுன்னு இருக்கும். தக்காளி எல்லாம் எங்கெல்லாம் சுற்றி விட்டுலாம். மிக்ஸ் மிச்சம் அந்த சாப்பிடும் போது எனக்கு பிடிக்காது. பேக்ரவுண்ட் பாட்டு உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் சரி, ராஜா சாரோட பாட்டை போட்டு கேட்டு வேலை பார்த்தீங்கன்னா வேலை தூக்கமே. அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி, அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி. இப்போ வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு. உங்களுக்கு வந்து தெரியுமான்னு தெரியல. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க கிரேவியை போட்டுட்டு மிக்ஸியில் வேணும் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கிரேவியோட பேஸ் வந்து பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து மசாலாலாம் ஆட் பண்ணிவிட்டு மீன் மேக்கரை போட்டு சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும். ஸோ மசாலாலாம் வந்து சேர்க்கலாம். வந்து பெருசாக எதுவுமே வந்து போடல. மிளகாத்தூள் இருக்குது, தேவையான உப்பு. எனக்கு வந்து எல்லாத்துலேயும் பெப்பர் சேர்த்து சாப்பிட்றது வந்து பிடிக்கும். அதனால் இப்போ கொஞ்சம் பெப்பர் போட்டுட்டு மீன் மேக்கர்லாம் போட்டதுக்கப்புறம் டிஷ்ஷு ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பெப்பர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம கலர் கொடுக்குறதுக்கு தேவைன்னா மிளகாத்தூள் 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் செக் பண்ணிக்கிட்டு அப்புறம் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். வேல 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 மேல மேல வேல வேல அம்பளைக்கும் வேல பொம்பளைக்கும் வேல பொம்பளையா போன அம்பளைக்கும் வேல. இதாக நல்லா கொதிக்கட்டும். லைட்டாக கேப் போட்டு மூணுனா தான் மேலே இருக்க ப்ரெஷர்லேயே வந்து அது சேர்ந்து குக் ஆகும். ஸோ வந்து இப்போ வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கொஞ்சம் கிண்டி விட்டுருக்காங்கன்னா வந்து அடி பிடிக்கும். ஸோ இந்த பிளேட் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கேர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அதில் ஆவி கையில் வச்சதுன்னா அவ்வளோதான். ஸோ நம்மளுக்கு வந்து கலர் வந்துருச்சு, வாசமும் நல்லா இருக்குது.
ஆனால் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு பாருங்க. நல்லா வெந்திருக்கு. ஆனால் வந்து நீங்கள் எந்த டிஷ் பண்ணாலும் வந்து நம்ம இனிஷியலாக வந்து வெங்காயம் வதக்கும் போது ஆட் பண்ணுறோம் பார்த்தீங்களா எண்ணெய், அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு தனியாக வந்து திட்டு திட்டாக இதில் வந்து பாத்திரத்தோட சைடில் வந்து திட்டு திட்டாக நிற்கும். அப்படி நிற்கும் போது தான் வந்து நல்லா வெந்துருச்சு, மசாலாலாம் நல்லா இறங்கிருச்சு அப்படின்னு வந்து அர்த்தம். ஸோ அதுக்கு முன்னாடியே நீங்கள் மற்ற மசாலாலாம் போட்டு கிண்டி இது பண்ணிங்கன்னா டேஸ்ட்டே இருக்காது. இந்த எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் ஒரு டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். தேவையில்லாமல் பொய்யகிய சொல்லி பஞ்சாயத்தில் சிக்கி பனிஷ்மெண்ட்டுக்கு ஆளாயிராத. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மசாலாலாம் நல்லா நம்ம சட்டி உள்ளே போட்ட மசாலா வந்து சுருண்டு வெந்து வந்து இருக்குது. இப்போ வந்து நம்ம மீன் மேக்கரை குசுங்கி புளிஞ்சு அது மேலே வந்து போட்டுக்கலாம். அமுக்கு டுமுகள் அம்மா டுமால் அமுக்கு டுமுகள் அம்மா டுமால் மீல் மேக்கர் வேகிறதுக்கு வந்து ரொம்ப டைம் ஆகாது. அது ஆல்ரெடி வந்து நம்ம தண்ணியில் போட்டதுனால சாஃப்டாக தான் வந்து இருக்கும், சீக்கிரமாகவே வெந்து. இப்போ இந்த கொஞ்சம் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிட்டோம்னா நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்க மசாலா வந்து மீல் மேக்கரை மிக்ஸ் ஆகிறதுக்கான டைம் தேவைப்படும். ஸோ அந்த டைம் தான் இப்போ வந்து கொடுக்கும். இங்கே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, உங்களுக்கு பார்த்தாது தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதில் வந்து தண்ணியை ஆட் பண்ணிக்கிட்டு லிட்டு இல்லை தட்டை போட்டு மூடி வைப்போம். ரெடி ஆகட்டும், போட்டு மூடி இருக்கும், வரட்டும் பார்ப்போம். அது தந்து விட்டு இது பண்ணிக்கலாம், செஞ்சுக்கலாம். இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க, அங்கே என்ன கிளாரிட்டி கம்மியாக இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு இடத்துல ரைஸ் ரெடி ஆகிட்டது, இதில் வந்து கிரேவி வந்து ரெடி ஆகிட்டு. டேய், இந்த பச்சை தண்ணி குடிச்சிட்டு பாயசம் சாப்பிட்ட மாதிரி பில்டப் கொடுக்குறதுலாம் என்கிட்ட வேணாம். இந்த ரெசிபி நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இப்போ இதோட க்ளோஸர் லுக் பார்க்கலாம். மீன் மேக்கர் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது வந்து சும்மா ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு விலாகை வந்து ட்ரை பண்ணேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த டிஷ் பற்றி இந்த விலாக் பற்றி என்ன நினைக்கிறீங்க, அது மாதிரி இன்னும் நிறைய விலாக்ஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ see you all in our next video. என்ன இங்கிலீஷ் அமெரிக்கன் ஸ்பீச் லாங்குவேஜ் டாப். இப்போ 8 மணி ஆயிடுச்சு, ஆஃபீஸ் கிளம்பி நேரம் வந்துடுச்சு. பாய்.